இச்சபோட் சினிமாவில் இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் இடையில் ஏகப்பட்ட கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்தது. அதில் வந்து ஏதோ ஒரு லெட்டர் விஷயத்தை பற்றி வந்து பேசுகிறாங்க. விஷால் வந்து தர்ஷிகா கொடுத்த லெட்டரா, தர்ஷிகா வந்து விஷால் கொடுத்த லெட்டரா அப்படிங்கிறது தெரியல. பட் ஏதோ ஸ்கூல் டாஸ்கில் கொடுத்த லெட்டர் மாதிரி தான் வந்து தெரியுது. பட் அந்த ஒரு லெட்டரை எடுத்து பொக்கிஷம் மாதிரி வந்து தர்ஷிகா வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஒரு லெட்டரை வந்து அருண் பிரசாத் வந்து அவரோட பெர்மிஷன் இல்லாமல், தர்ஷிகாவோட பெர்மிஷன் இல்லாமல் எடுத்து அதை படித்ததாகவும், அதனால் வந்து செம காண்டாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து தர்ஷிகா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு, என்ன கதை அப்படிங்கிறது நம்மளுக்கு எங்கேயுமே காட்டல. பட் அந்த ஒரு லெட்டரை பற்றி வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ தான் சொல்லணும், அந்த லெட்டரை வந்து படிக்காத அப்படின்னு சொல்லி வாயை திறந்து நீ தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். எனக்கு சொல்ல தெரியலடா, அவன் பாட்டுக்கு எடுக்கிறான், அந்த லெட்டரை எடுக்க படிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த லெட்டரில் ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து மற்றவங்க படிக்கக்கூடிய லெட்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அப்படி அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கு தான் வந்து தெரியும். இது ஒரு பக்கம் இருக்க, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே இவங்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிற ஒரு கொஷினை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்துது. ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருக்குது இவங்க பண்ணுற விஷயங்கள், இவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே. இப்போது அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அன்ஷிதா கூட வந்து இவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. விஷால் வந்து 2 பேரும், விஷாலும் அன்ஷிதாவும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. தர்ஷிகாவும் வந்து நான் அதை அவாய்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி வந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து எனக்கு நீ வந்து பண்ண விஷயம்லாம் எனக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது, நீ சாப்பிட போகிற எல்லாமே ஓகே தான் எனக்கு, அதெல்லாமே வந்து என்னை கலாய்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது ஓப்பனாகவே தெரிஞ்சது, அன்ஷிதா கூட வந்து விஷால் பேசுகிறது தர்ஷிகாவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னே எனக்கு ஒன்றுமே புரியல. இது ஒரு பக்கம் இருக்க, அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது, நான் உனக்காக வெயிட் பண்ணேன், நீ எனக்கு ஊட்டுவேன்னு நினச்சேன், நீ வரல அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்து தர்ஷிகாவை சொல்கிறாங்க. அதுவும் என்ன அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமா வந்து நீ ஃபீல் பண்ணாத, நீ வந்து எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொன்னோடனே விஷால் வந்து உடனே ஆமாம், நான் சவுண்டுக்கிட்டேயும் அப்படி தான் பேசுகிறேன், அன்ஷிதாக்கிட்டேயும் அப்படி தான் பேசுகிறேன், உங்ககிட்டயும் அப்படி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி, நீ ஆமாம் நீ ஃபீல் பண்ணாத, எனக்கு தெரியும் உன்னை பற்றி, நீ எப்பயுமே எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுறேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் தர்ஷிகா வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவர் இருந்துட்டு எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனால் உன்னை யாராவது இந்த உன் ஃபீலிங்ஸை வச்சு கேம் விளையாடிட்டாங்க அப்படின்னா எனக்கு பிடிக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் என்கிட்ட பவித்ரா கூட வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணா, இந்த மாதிரி இதனால் என் கேம் அஃபெக்ட் ஆகிட போகுது அப்படின்னு சொன்னால், நான் வந்து பவிக்கு வந்து திரும்பி அடிக்கிற மாதிரி கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் பவி என்கிட்ட வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களே பாவம் பவித்ரா வந்து ஒரு ஜென்யூனாக ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க, இது ரொம்ப பேடாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. அதை கேட்காம இப்போ பவித்ராக்கே நான் திரும்பி அடிக்கிற மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னது இன்னும் செம ஷாக்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசுகிறது வந்து ரொம்ப வியர்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தர்ஷிகா வந்து நீ அங்கே போயிடு, அந்த டீமுக்கு போயிடு, அந்த டீமில் தான் உனக்கு தேவையான ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அன்ஷிதா பேரை விட்டாங்க. பட் மற்ற சத்யா, அருண் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேரை வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா விஷால் இருந்துட்டு நீ வரியா சொல்லு அப்படின்னு கேட்க, சரி நானும் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ ஃபஸ்ட்டு போ, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு டீலை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்து போய்கிட்டு இருக்குது. இதில் என்ன அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இவங்க 2 பேரும் பேசுகிற இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.